வணக்கம். மனிதர்களால உணர்ந்து கொள்ள முடியாது. அவரவர் செயல்களின்படிதான் இறைவன் பலன்களை தருகிறார் என்பது. இறைவன் கொடுப்பதிலும் கருணை இருக்கிறது, கொடுக்க மறுப்பதிலும் கருணை இருக்கிறது என்பதை உணர்த்தும் கதையை பார்க்கலாம் வாங்க. ஒரு புகழ்பெற்ற விஷ்ணு கோயில்ல அங்க வேலை செய்யறவர் ஒருத்தர் இருந்தாரு. தினமும் கோயிலை பெருக்கி சுத்தம் செய்யறது தான் அவரோட வேலை. அத குறையே இல்லாம நீட்டா செஞ்சுட்டு வந்தாரு. அந்த கோயில் அப்புறம் அவனோட வீடு, இந்த ரெண்டும் தான் அவனோட உலகம். இதை தவிர அவனுக்கு வேற எதுவுமே தெரியாது. அந்த கோயில்ல தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இறைவனை தரிசனம் செய்தபடி இருந்தாங்க. அப்போ இறைவன் இப்படி எல்லா நேரமும் நின்னுக்கிட்டே இருக்கிறாரே, அவருக்கு கஷ்டமா இருக்காதா அப்படின்னு நினைச்ச அந்த வேலையால் ஒரு நாள் இறைவன் கிட்ட போய், எல்லா நேரமும் இப்படி நின்னுக்கிட்டே இருக்கிறியே, உனக்கு பதிலா நான் வேணா ஒரு நாள் நிக்கட்டுமா, நீ போய் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கோ அப்படின்னு கள்ளங்கபடம் இல்லாம கேட்டான். அதுக்கு இறைவன், எனக்கு அதுல ஒன்னும் பிரச்சனை இல்ல, எனக்கு பதிலா நீ நிக்கலாம், ஆனா ஒரு முக்கிய நிபந்தனை, நீ என்ன போலவே அசையாம நிக்கணும். வர்றவங்களை பார்த்து புன்முறுவலோட ஆசி வழங்கினா போதும். யார் என்ன சொன்னாலும் கேட்டாலும் பதில் சொல்லக்கூடாது. நீ ஒரு சாமி விக்கிரகமா இருக்கிற அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது அப்படின்னு இறைவன் சொல்ல, அதுக்கு அந்த வேலையால் ஒத்துக்கிட்டாரு. அடுத்த நாள் இறைவனை போல அலங்காரம் செஞ்சு கோவில் மூலஸ்தானத்துல போய் நின்னுகிட்டாரு. இறைவனோ இவனை போல தோற்றத்தை ஏற்று கோயிலை கூட்டி பெருக்கி சுத்தம் செஞ்சிட்டு இருந்தாரு. முதல்ல கோயிலுக்குள்ள ஒரு மிகப்பெரிய செல்வந்தன் வந்தான். தன்னோட வியாபாரம் சிறப்பா நடக்கணும்னு பிரார்த்தனை செஞ்சுட்டு ஒரு மிகப்பெரிய தொகையை உண்டியல்ல காணிக்கையா போட்டான். அவன் போகும்போது தன்னோட பணப்பைய மறந்து அங்கேயே விட்டுட்டு போயிட்டான். இத இறைவன் வேடத்துல நின்னுக்கிட்டு இருந்த வேலையால் பார்த்துட்டு இருந்தான். ஆனா இறைவனின் நிபந்தனைப்படி அவனால ஒன்னும் பேச முடியல. அப்படியே அசையாம நின்னான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு பரம ஏழை அங்க வந்தான். அவன்கிட்ட உண்டியல்ல போட ஒரே ஒரு ரூபாய் மட்டும்தான் இருந்துச்சு. அதனால அவன், என்னால இது மட்டும்தான் உனக்கு தர முடிஞ்சது, என்னை மன்னிச்சிரு இறைவா, என்னை நீதான் காப்பாத்தணும், என்னோட குடும்பத்துல ரொம்ப வறுமை, மிகவும் கஷ்டமா இருக்குது, உன்னை நம்பி மட்டும்தான் நான் இருக்கிறேன், எனக்கு ஒரு வழிகாட்டு இறைவா அப்படின்னு மனமுருக கண்களை மூடி பிரார்த்தனை செய்தான். கண்ணை திறந்தவனுக்கு எதிரே அந்த செல்வந்தன் தவறவிட்ட பணப்பை கண்ணில் பட்டது. உள்ளே பணத்தை தவிர தங்க காசுகளும் சில வைரங்களும் கூட இருந்தன. இறைவன் தனக்கே தன் பிரார்த்தனைக்கு செவிமடுத்து இதை கொடுத்திருக்கிறான் அப்படின்னு நினைச்சு அப்பாவித்தனமா அதை எடுத்துக்கிட்டான். இறைவன் வேடத்துல நின்னுகிட்டு இருந்த வேலையால் இதையும் கவனிச்சுட்டு இருந்தான். வாய் விட்டு எதுவும் சொல்ல முடியல. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு கப்பல் வியாபாரி வந்தான். ஒரு நீண்ட தூர பயணமா கப்பல்ல போக இருக்கிறதால இறைவனை தரிசித்து ஆசி பெறுவதற்காக அவன் வந்தான். இறைவனிடம் பிரார்த்தனை செய்தான். அந்த நேரம் பார்த்து பணப்பைய தொலைத்த செல்வந்தன் காவலர்களோட திரும்ப கோயிலுக்கு வந்தான். கப்பல் வியாபாரியை பார்த்து, இவன் தான் என்னோட பணப்பையை எடுத்திருக்க வேண்டும், இவனை பிடிச்சு விசாரிங்க என்று காவலர்களிடம் சொல்ல, காவலர்களும் அந்த கப்பல் வியாபாரியை பிடிச்சிட்டு போனாங்க. இறைவா, என் பணத்தை அபகரித்தவரை அடையாளம் காட்டியதற்கு நன்றி என்று அந்த செல்வந்தன் இறைவனை பார்த்து நன்றி சொல்லிட்டு போக, இறைவன் வேடத்துல இருந்த வேலையால இறைவனை நினைத்து, இது நியாயமா, அப்பாவி ஒருத்தன் தண்டிக்கப்படலாமா, இனியும் என்னால சும்மா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி கப்பல் வியாபாரி திருடவில்லை, அவர் மீது தவறில்லை என்று இறைவன் வேடத்தில் நின்றிருந்த வேலையால் நடந்த உண்மைகளை எல்லோர்கிட்டையும் சொன்னாரு. பிறகு அந்த ஏழையிடம் பணப்பையை வாங்கி கொண்டு செல்வந்தர் சென்று விட்டார். கப்பல் வியாபாரி விடுவிக்கப்பட்டார். இரவு கோயில் நடை சாத்தப்படுகிறது. இறைவன் வருகிறார். இறைவனுக்கு பதிலாக நின்று கொண்டிருந்த வேலையாளிடம் இன்றைய பொழுது எப்படி இருந்தது என்று கேட்கிறார். மிகவும் கடினமாக இருந்தது, உன் வேலை எத்தனை கஷ்டம் என்பதை புரிந்து கொண்டேன், ஆனால் ஒரு நல்ல காரியம் செய்தேன் என்று காலை கோவிலில் நடந்ததை சொன்னான். இறைவனோ இதை கேட்டவுடன் அதிருப்தி அடைந்தார். நாம் ஏற்படுத்தி கொண்ட ஒப்பந்தப்படி நீ ஏன் நடந்து கொள்ளவில்லை, என்ன நடந்தாலும் பேசக்கூடாது, அசையக்கூடாது என்ற நிபந்தனைகளை நீ ஏன் மீறினாய், உனக்கு என் மீது நம்பிக்கை இல்லை, இங்கு வருபவர்களுடைய சூழ்நிலையை அறியாதவனா நான், செல்வந்தன் அளித்த காணிக்கை தவறான வழியில் சம்பாதித்தது, அது அவனோட மொத்த செல்வத்தில் ஒரு சிறு துளிதான், ஒரு துளியை எனக்கு காணிக்கையாக கொடுத்துவிட்டு நான் பதிலுக்கு அவனுக்கு நிறைய தர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான். ஆனால் அந்த ஏழை கொடுத்ததோ அவனிடம் இருந்த ஒரே ஒரு ரூபாய்தான். இருந்தாலும் என் மீது முழு நம்பிக்கை வச்சு என்ன வணங்க வந்தான். இந்த சம்பவத்துல கப்பல் வியாபாரியின் தவறு எதுவும் இல்லை. இருந்தாலும் அவன் திட்டமிட்டபடி கப்பல் பயணம் செஞ்சா விபத்தை சந்திக்க நேரிடும். புயல்ல அகப்பட்டு அவனும் அவன் கப்பலும் காணாமல் போயிருக்க கூடும். அதிலிருந்து அவனை காப்பாற்றவே தற்காலிகமாக அவன் மீது
திருட்டு பட்டம் சுமத்தி சிறைக்கு அனுப்ப நினைத்தேன். அந்த ஏழைக்கு அந்த பணமுடிப்பு போய் சேர வேண்டியது சரிதான். அவன் அதை நான் கொடுத்ததாக எண்ணி போற்றுவான். இதன் மூலம் அந்த செல்வந்தனின் கர்மா ஓரளவாவது குறைக்கப்படும். அவன் பாவ பலன்கள் ஒரு துளியாவது குறையும். இப்படி ஒரே நேரத்தில் அனைவரையும் நான் காப்பாற்ற நினைத்தேன். நீயோ என் எண்ணங்கள் எல்லாம் உனக்கு தெரியும் என்று நினைத்து உன் எண்ணங்களை செயல்படுத்தி அனைத்தையும் பாழாக்கி விட்டாய் என்றார் இறைவன் கோபத்துடன். அந்த வேளையால் இறைவனின் கால்களில் விழுந்து தன் தவறுக்கு மன்னிக்க வேண்டினான். இறைவன் சொன்னார், இப்போது புரிந்துகொள். நான் செய்யும் அனைத்திற்கும் காரணம் இருக்கும். அது ஒவ்வொன்றையும் மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாது. அவரவரது கர்மாவின் படி பலன்களை அளிக்கிறேன். நான் கொடுப்பதிலும் கருணை இருக்கிறது, கொடுக்க மறுப்பதிலும் கருணை இருக்கிறது என்றார் இறைவன் புன்னகைத்தபடி. ஆமாங்க, நாமளும் நல்லது நடக்கும்போது இறைவனை கொண்டாடிட்டு பிரச்சனைகள் வரும்போது திட்டி தீக்கிறோம். எனவே எல்லாம் நன்மைக்கே என்று நினையுங்கள். பிரச்சனைகளும் கடந்து போகும். நன்றி.